எல்லா விவசாயிகளுமே மிளகு நட்டாலும் சரி, ஜாதிக்காய் கூட எதை நட்டாலுமே சரி, இந்த 3 பொருளை கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ஸ்டெம் 5 ரூபா, ஒரு பாக்கெட்ல 1 இருந்தா 5 ரூபாய், 2 இருந்தா 10 ரூபாய். பூக்கிற பூ அத்தனையும் காயாகும், காய்க்கிற காய் அத்தனையும் பழமாகும். அப்ப பொட்டாஸ் சத்து வேணும். அப்ப அந்த பொட்டாஸ் எங்க இருக்கு? மண்ணில் இருக்கு. அந்த பொட்டாஸ் எடுத்து கொடுக்க ஒரு பாக்டீரியா இல்ல. ஸ்பைசஸ் இது சமவெளியில வருமா வராதாங்கிறது தான் விவசாயிகளோட ஒரு சந்தேகமே. பிரியாணி இலைன்னு நீங்க போட்டிருப்பீங்க, வீட்டுல சமையலுக்கெல்லாம் போடுவீங்க. அது பட்டையோட இலை தான். ஆனா ஒரிஜினலா இதுதான் பிரியாணி இலை. 500 வருஷத்த மரம் கூட இந்த ஜாதிக்காய் மரம் இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை கண்டிப்பா கடைகள்ல நீங்க வாங்குறீங்க பட்டை. அது ஒரிஜினல் சொல்றாங்க. இதுதான் ஒரிஜினல் பட்டை. இது நம்ம 30 ரூபான்னு கொடுக்குறோம். வெளியில என்ன ரேட்டுக்கு சார் கொடுத்து? வெளியே பாத்தீங்கன்னா இதே நாட்டு ரகமா இருந்துச்சுன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஒட்டு ரகமா இருந்தா மினிமம் ஆரம்ப விலையே 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. பிரியாணி இலையாவும் இதை பயன்படுத்தலாம். இதோட பழம் ட்ரை பண்ணி அதுவும் மசாலாவுக்காக நாட்டு ரகம் தான், விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ரகம் தான் இந்த ஜாதிக்காய். எண்ணெய்க்குள்ள, பாக்குக்குள்ள, மரங்களுக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மரத்தை நடுறது ரொம்ப நல்லது. இதுல உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்க கான்டாக்ட் நம்பர் நீங்க எடுத்து கால் பண்ணீங்கன்னா அவங்க ஃபீல்ட்ல